கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய கரம் அவருடைய ஆச்சரியமான வழிநடத்துதலின் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக ஏசாயாவின் புத்தகம் 43வது அதிகாரம் வசனம் 19 வாசிக்கிறேன். நன்றாய் நீங்கள் கவனிங்கள். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஒரு அருமையான ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம் பிரியமானவர்களே. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று தேவன் சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டில் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறார். கடந்த வாழ்க்கை எப்படி சென்றது? கடந்த வருடம் எப்படி சென்றது? கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், சோதனைகள் மத்தியிலும் தேவன் இந்த ஆண்டை காண செய்தாரே. அவர் மன உருக்கமுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர். கடந்த ஆண்டிலே நாம் அவரை மறந்தோம், அக்கிரமம் செய்தோம், அவரை விட்டு தூரமாய் நாம் விலகி சென்றோம். ஆனாலும் தேவனுடைய கரம் இந்த ஆண்டிலே நாம் பிரவேசிக்க முடியாத ஒரு பாக்கியத்தை கொடுத்தாரே. நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் பிரியமானவர்களே. இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ, இந்த ஆண்டு நாம் எப்படி கழிக்கப் போகிறோமோ, என்ன நடக்குமோ என்று பயம் உங்களை ஆட்கொள்கிறதா? தேவன் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை தேவன் செய்வார்? அவருடைய வழி ஆச்சரியமானது பிரியமானவர்களே, அவருடைய வழி அற்புதமானது. நான் தெரிந்து கொண்டேன் ஜனத்தின் தாகத்துக்கு அவர் புதிய காரியங்களை செய்வேன் என்று சொல்கின்றார். வனாந்தரத்திலே அவர் வழியை உண்டு பண்ணக்கூடியவர். அவாந்தர வழியிலே நான் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். எவ்வளோ பேர்களுடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரமாய் காணப்படுகிறது. வனாந்திரம் எப்படி இருக்கும்? அங்கே வழி இருக்காது. ஒரு பாலைவனத்தில் வழி தெரியாது. எங்கு பார்த்தாலும் மணல் பரப்பாய் காணப்படும். அநேகருடைய வாழ்க்கை ஒரு பாலைவனத்தை போன்று, ஒரு வனாந்தரத்தை போன்று, எங்கே செல்வது, என்ன செய்வதென்று பாதை தெரியாதபடி, வழி தெரியாதபடி இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே. ஒருவேளை உங்கள் வாழ்க்கை ஒரு வனாந்தரமாக இருந்தால், ஐயோ இந்த ஆண்டில் நான் என்ன செய்வது, எனக்கு ஒரு வழியும் தெரியவில்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவர் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்கும் என்று சொல்கிறார். அவாந்தர வழி என்பது என்னது? ஒரு வறட்சியான ஒரு பூமி, மரங்கள் கிடையாத ஒரு நிலம், ஒரு தரிசு நிலம். அப்படிப்பட்ட இடத்திலே ஆறுகள், வாய்க்கால்கள் இருப்பதற்கு இடமே கிடையாது. மரங்கள் வளராது, செடி வைத்தாலும் வளராது. என்ன காரணம்? அங்கே தண்ணீர் இல்லை, தண்ணீர் ஊற்று இல்லை. அப்படிப்பட்ட இடத்தில் என் ஜனத்திற்காக நான் ஆறுகளை உண்டாக்கும் என்று சொல்லினார் பிரியமானவர்களே. உங்கள் வாழ்க்கை வறட்சியாய் காணப்படுகிறதா? ஒரு செழிப்பில்லாத வாழ்க்கை காணப்படுகிறதா? பிரியமானவர்களே, தொடர்ந்து அதிகாரத்தை பார்க்கும் பொழுது தேவன் சொல்கிறார், யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சஞ்சலித்து போனாய். என்னுடைய வாழ்க்கை வனாந்தரமாய் காணப்படுகிறது. ஏன் வழி தெரியாதபடி அலைந்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு ஒரு வழியும் தெரியவில்லையே என்று அநேகர் தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்கின்றார்களே. என்ன காரணம்? நம் ஆண்டு நோக்கி கூப்பிடவில்லை.
நம்மை உண்டாக்கி படைத்த தெய்வத்தை, நம்மை போஷித்து காப்பாற்றி வருகிற தெய்வத்தை, அவரை குறித்து நம் மனம் சஞ்சலித்து போகிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டிலே தீர்மானம் செய்யுங்கள். ஒரு நாளும் ஆண்டு நோக்கி கூப்பிடுங்கள். வாழ்க்கையில் கஷ்டம் வரும்பொழுது, துன்பம் வரும்பொழுது அவரை நீங்கள் மறுதலிக்க வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம். என்ன கஷ்டமோ என்ன பாரமோ ஆண்டவரிடம் தெரியப்படுத்துங்கள். வியாதியா, வேலை இல்லையா, குடும்பத்தில் பிரச்சனையா, பணம் இல்லையா, கடன் பிரச்சனையா, ஆண்டு நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். நிச்சயமாய் உங்கள் வனாந்தரமான வாழ்க்கையை வழியை உண்டு பண்ணுவார். உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கும்படியாக அவர் ஆறுகளை உண்டு பண்ணுவார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நோக்கி போனாலும் கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி சாமி. இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. ஒருவேளை அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வனாந்தரமாய் காணப்படலாம், ஒரு அவாந்தர வழியாய் காணப்படலாம், ஒரு செழிப்பு இல்லாதபடி, நீரூற்று இல்லாதபடி, தண்ணீர் இல்லாதபடி ஒரு வறட்சி காணப்படலாம். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடும்படியாக, உம்மோடு கூட தொடர்பு கொள்ளும்படியாக அந்த பாக்கியத்தை கொடுங்க சாமி. இந்த ஆண்டிலே நம்முடைய பிள்ளைகளை செழிப்பாக்குங்க. ஒரு புதிய வழியை காண்பீங்க. இந்த ஆண்டில் புதிய வழி காண்பீங்க. ஒரு புதிய வாழ்க்கையை தாரும் சாமி. இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அரவணைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.